friends, welcome to our channel ECA Beatrix. இன்னைக்கு இந்த வீடியோல ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? EC சீரீஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் லெக்சர்ஸ் இனி அடுத்தடுத்த நம்ம வீடியோஸ்ல பார்க்க போறோம். அல்டர்னேட் டேஸ்ல நம்ம 12th மேக்ஸ் வீடியோஸும் நம்ம அல்டர்னேட்டா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மேக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு மெயினா டிஆர்பி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண கான்செப்ட்ஸா தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் EC லெக்சர்ஸும் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணிலாம் இருக்கும்னா 12th பிசிக்ஸ் அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. அதே மாதிரி டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கும் தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் இசி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கும் அதே மாதிரி தான் டெக்னிக்கல், அதாவது இசி ரிலேட்டடான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எது நீங்க எழுதுனீங்கனாலும் கேட் எக்ஸாம் உட்பட நீங்க எந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சீரீஸ் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். இது மெயினா பைலிங்குவலா இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் இன் டீச்சிங். ஓகேவா? ஸோ தட் எல்லா ஆடியன்ஸ்க்கும் வாட்ச் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். எலக்ட்ரான் டிவைசஸ் இந்த கான்செப்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது மெயினா இன்ஜினியரிங் சிலபஸ்ல செகண்ட் செமஸ்டர்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்கும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கும் கேட்க்கும் அதே மாதிரி தான். எந்த டெக்னிக்கல் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லாத கான்செப்ட் இருக்காது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்தா மெயின் ஃபண்டமெண்டல் இல்லைங்களா, எல்ஐசி ஆகட்டும் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் 1, 2 இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுல இன்னைக்கு செமிகண்டக்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். செமிகண்டக்டர்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், ஆல்சோ எனர்ஜி லெவல் டயக்ராம்ஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அங்கேயும் நான் நிறைய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், முக்கியமான டெஃபினேஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, let's start. So electronic materials in general can be classified into three types: conductors, insulators and semiconductors. As you all know already, conductors, as the name implies, it's the best in conduction, right? So why we are saying conductors? It is 100% in conduction. In contrast to it, insulators are particularly 0% in conduction. It has no free electrons at all. It contributes to zero conduction. Okay. In semiconductors is nothing but it lies between conductors and insulators. So it depends on various factors. It depends on temperature or addition of impurities, which is nothing but dopants. I will tease that later. But based on these factors or application of electric field, okay, so if we increase temperature or if we increase dopants, or in case if we increase electric field also, semiconductors conduction varies. Okay, so it lies between conductors and insulators. It acts as both actually. Okay, based on these factors. I will discuss that in later slides. Okay, so conductors have high in conduction. In other words, we can say that conductors have low resistance. Okay, it has low resistance. If conduction is more, obviously resistance is low, right? So it has very low resistance. Also, as we know already, it allows electrical current flow, hence it is named as conductors, correct? So the best examples are copper, silver, gold, aluminum, nickel, and most of the metals are conductors only. Okay, and coming to insulators, insulators are high resistance. Okay, so because its conduction is 0% conduction. So if conduction is 0 or very very negligible, then its resistance will be obviously high, right? So according to Ohm's law, we know that resistance is inversely proportional to conduction, right? So if conduction is very low, then resistance is very high. Okay, so it suppresses the electric current flow obviously. Okay, so examples are glass, ceramic, plastic, wood, etc. Okay, coming to semiconductors, as I said earlier, it lies between conductors and insulators. So it can either allow electrical current flow or suppress electrical current flow. Okay, so generally silicon, germanium are widely used semiconductors. It's a widely used semiconductor, silicon and germanium only. Okay, it's a broad field of uh, physics industry, that is semiconductor. Okay, so we can deal it on later slides. Okay, so silicon and germanium. Okay, so in periodic table also you can see that most of the metals are located, most of the metals are conductors, right? So metals are usually no, metals are compulsorily located in the left side of the periodic table only. Okay, also non-metals are located in the right side of the periodic table. And coming to the semiconductors are usually placed in the center of the periodic table. It is usually in this shape, that is zigzag shape. The elements are placed in zigzag shape. Maximum silicon, germanium, boron. Okay, so these are widely used semiconductors, but mostly we can see the silicon and germanium in semiconductors industry. Okay, so we can deal with this
in further slides. Okay. So next, this is the energy level diagram. We can see this is the general energy level diagram of semiconductors. Okay, here is the valence band. Okay, where the valence electrons are located, and here is the conduction band, where the conduction electrons are located. So, what is valence band electron? What is conduction electron? Okay, so the electrons in the valence band do not contribute to conduction at any time. So, just they are the valence band electrons. They are also called as bound electrons. Okay, they are also called as bound electrons. Bound electrons do not contribute to conduction. Bound electrons do not contribute to conduction. Then when it will contribute to conduction means when we apply a temperature or even at room temperature also, okay, or when an external temperature is applied, or when an external electric field is applied, or if we add an impurity, or that is impurity is nothing but dopant atom. Okay, so that case the electron is excited from this valence band to conduction band, and when it is excited to conduction band only, it becomes a free electron, and once it is free, then only it contributes to conduction. Keep this point in mind always. Okay, so it has to be excited or escaped from valence band to conduction band. Okay, so this distance or this gap is called as forbidden energy gap, EG. Okay, this is nothing but an energy gap, so we need that much energy. Okay, we need that much. If this energy level is 4 electron volt means I need, which means I refers to this electron. Okay, this bound electron. So this bound electron needs that 4 electron volt energy to get excited from this valence band to this conduction band. Okay, hope you got this point. Okay, this is known as forbidden energy gap. Why it is known as forbidden means restricted, right? So forbidden means in this forbidden energy gap there is no chance of any electron in it. Okay, in this gap there will be no electron, just this electron jumps from this to this conduction band only. There will be no electron in this energy gap, so it is called as forbidden energy gap. Okay, and this energy level is called valence energy level, and this energy level is called conduction band energy level. Okay, so coming to this materials, insulators, conductors and semiconductors. Coming to insulators. Insulator, as I said earlier, I discussed earlier, right? So coming to energy gap concept, energy gap is about 6 electron volt. Okay, so this energy gap of high 6 electron volt, which means it takes a lot of energy to move an electron from valence band to conduction band, correct? Okay, wow. So this energy gap is high. So even at high temperature or in the application of very strong electric field, electrons can't move from valence band to valence band to conduction band. Okay, so if electrons can't move, there will be no free electrons, so there will be no conduction. So it is called as insulators. Simple. Okay va. So இதே மாதிரி insulators ஓட resistivity பார்த்துக்கோங்க. எல்லாத்தோட resistivity பார்த்துக்கோங்க. இதோட resistivity பார்த்தீங்கன்னா 10 power 11 to 10 power 19 ohm meter. It is very high resistance. So that its conduction is very low. புரியுதுல்ல? Second, conductors. So conductors even at low temperature they can conduct because I mean that band energies are their band, I mean that valence band and conduction band is overlapped in conductors. Okay, we can see that in the diagram, right? This is conduction band and this is valence band. The both band are overlapping, correct? So it takes very low temperature, that is even at room temperature or less than the room temperature, it can jump. There's no need to jump also because both the energy levels are overlapping. Okay, so also here also we need to know about the resistivity concept. Okay, resistivity is about, you already can guess that because the resistivity will be very low in case of conductors. Okay, so 10 power minus 2 ohm meter to 10 power minus 8 ohm meter. It's very low, right? So since resistivity is low, conduction is very high. Okay, so third, semiconductors. So semiconductors means it lies between both insulators and conductors, right? So insulators, it has an energy gap of 6. Here it is very low, very negligible. They are overlapping actually in conductors, but in semiconductors usually it lies less than 3 electron volt. Okay, keep that number in mind. But in this diagram, it is given as 1 electron volt. But usually semiconductors energy gap, forbidden energy gap is less than 3 electron volt. Okay, its conduction lies between insulators and conductors. And resistivity. Okay, resistivity usually 10 power minus 5 ohm meter to 10 power 6 ohm meter. We can obviously feel the difference between
difference among the three, right? So in insulators, resistivity is very high. In conductors, insulator resistivity is very low. In semiconductors, it is moderate. Okay, okay, we can clearly feel the difference, right? So this is the energy band diagram of insulators, conductors, and semiconductors. Okay, so here I have given some definitions also. In case if you need it, you can copy it. Okay, so energy band. What is the energy band? So this there are two energy bands here, right? Valence band and conduction band. So what does that energy band means? The number of closely spaced energy levels. Okay, so they are grouped together, known as energy band. Simple. Okay, so the valence orbitals, the energy band formed due to the valence orbitals is called valence band, VB. Shortly, we can say that as VB, and the electrons from valence band jump to the conduction band. Okay, so by due to the absorption of some energy. Okay, so that band is called conduction band. Okay, where the electrons are where the electrons become free electrons or set to free, that band is called conduction band. So generally the electrons in valence band are called bound electrons, and the electrons in conduction band are called free electrons. Make that point. Okay, so the electrons in valence band are called bound electrons, and the electrons in conduction band are called as free electrons. Okay, okay, also I have to include this point also. Since as temperature increases, obviously conduction increases, correct? Okay, obviously conduction increases. I'm talking about semiconductors. Okay, this main concept, this concept is mainly based on semiconductors only. So temperature, as temperature increases, conduction increases, right? So as conduction increases, the resistivity obviously decreases. So that's what we have seen in the previous slide. Okay, so this concept is called as negative temperature coefficient of resistance. Okay, so we can say this resistivity rho, or you can include the resistance concept also. Both are slightly different, but the main core concept is same only. Okay, resistivity and resistance. Actually, resistivity is material dependent parameter. Resistance is generally a concept of a material. Okay, generally a behavior. Okay, of a material. Okay, so this concept is known as negative temperature coefficient of resistance, which means semiconductors exhibit negative temperature coefficient of resistance. புரியுதா? இப்போ temperature கூடுச்சுன்னா conduction கூடும், conduction கூடுச்சுன்னா obviously resistance குறையும். இந்த கான்செப்ட் தான் நம்ம negative temperature coefficient of resistance ன்னு சொல்றோம். So in short, semiconductors have negative TC அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் டிவைசஸை பொறுத்தவரை நீங்க எந்த டிவைஸை பத்தி படிக்கிறதா இருந்தாலும் அதுக்குள்ள மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன, அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அதோட கிராஃப் என்ன, அதே மாதிரி அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டான்னு பார்க்கணும். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா ஒண்ணுமே இல்லை, டெம்பரேச்சரை கூட்டும் போது ரெசிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா அது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதே இது ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் கூடும்போது ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா அது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? கீப் தட் பாயிண்ட் இன் மைண்ட். ஓகே, ஆல்சோ this energy gap, it is a formula also. This energy gap is the difference between conduction energy level EC minus valence energy level EV. Okay, well, keep this formula in mind. EG equal to EC minus EV. Okay, now we can see the types of semiconductors. Okay, there are two types of semiconductors: intrinsic semiconductors and extrinsic semiconductors. Okay, in short we can say that intrinsic semiconductors are pure semiconductors, and extrinsic semiconductors are impure semiconductors. Okay, okay, pure is nothing but it is nothing. We shouldn't imagine that pure means it is very pure out of impurities. It's not like that. Pure means if we consider a silicon semiconductor, it has completely silicon atoms, means it is taken as a pure semiconductor, also called as intrinsic semiconductor. Okay, then what I mean by impure semiconductor means we are adding an impure atom. Okay, here also you shouldn't misunderstand that impurity means an atom which is not pure. That's not the meaning. Which means if we consider a silicon semiconductor, okay, fully silicon atoms are placed. If I add, instead of a silicon, if I add a germanium atom in the semiconductor, in this silicon semiconductor, that germanium is called as dopants or impurity atom. Okay, so then that type of semiconductor is called as extrinsic semiconductor. Hope you got the point. Okay, so intrinsic semiconductors are pure, extrinsic semiconductors are impure, which means we are adding a dopant atom to
and to a pure semiconductor. Okay, so hence it becomes an impure or extrinsic semiconductor. Okay, so intrinsic semiconductor, here the conduction is mainly based on temperature. Here the conduction is mainly based on the dopants or impurities. Okay, as I already said, impurities என்னன்னு புரிஞ்சதில்ல. ஓகேவா, ஒரு பக்கா சிலிக்கான் செமிகண்டக்டர்ல திடீர்னு ஒரே ஒரு சிலிக்கான் ஆட்டம் எடுத்துட்டு நான் ஒரு ஜெர்மேனியமா போட்டேன்னா அதுதான் டோபண்ட் ஆர் இம்பியூரிட்டி. ஓகே, so this extrinsic semiconductor is of two types, p type and n type. இது என்னங்கறத நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். First, intrinsic semiconductor. As I said earlier, intrinsic semiconductor is a pure semiconductor, so without any impurity. So as I said earlier, impurity means without any additional dopant atom. Okay, so intrinsic semiconductor, here the conduction is mainly based on temperature. Okay, as temperature is increased, conduction is also increased. Okay, so that's the core concept here. Okay, so consider this crystal lattice. This is a pakka silicon semiconductor crystal. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். Okay, so silicon is actually அதோட valence என்னன்னா 4. So 4 valence electrons will be there around it. Okay, these 4 valence electrons are covalently bonded with the neighboring atoms. Okay, neighboring electrons of the silicon atom. Okay, so இந்த மாதிரி தான் covalent bond ஆகி ஒரு silicon semiconductor form ஆயிருக்கும். கரெக்டா? So இது ஒரு tightly bonded silicon crystal structure னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, so இந்த சிலிக்கான் ஆட்டம்க்கு 4 எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி இந்த சிலிக்கான் ஆட்டம்க்கு 4 எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் is covalently bonded with இந்த எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் அதே மாதிரி இது கூட covalently bonded-ஆ இருக்கும். So அதனால தான் இது ஒரு covalent bond ன்னு சொல்லிருக்காங்க. புரியுதா? So actually valence electrons are alone taken into contribution. So while talking about conduction, எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா valence electrons மட்டும்தான் கண்டக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதுவுமே எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட் மட்டும்தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதுதான் கண்டக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா, வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அதுல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எப்போ மூவ் ஆகுதோ அப்பந்தான் அது ஃப்ரீ எலக்ட்ரானா மாறுது, அப்பந்தான் அது கண்டக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இவ்வளவுதான் அங்க ஐடியா. ஓகேவா, சோ இதுதான் அதுக்கான ஜெனரல் டயக்ராம். ஓகேவா, ஜெனரல் எனர்ஜி பேண்ட் டயக்ராம். ஓகே, அது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்போ அப்ப இது கண்டக்ஷன் அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, in an intrinsic semiconductor கண்டக்ஷனுக்கு கீ பாராமீட்டரே டெம்பரேச்சர் தான். So when I increase temperature or even at room temperature, the electrons get excited. See here, so here there is a vacant space. You can see that, right? So because here already there will be an electron, right? There is an electron in this diagram, correct? So that electron is excited, that is removed or escaped, and it becomes a free electron. Okay, that electron, that free electron alone contributes to conduction. Okay, so as temperature is increased, an electron is escaped and it becomes a free electron, and this contributes to conduction. Also, if an electron is escaped from a crystal lattice, there will be a vacant space or deficiency of electron, which is nothing but hole. Okay, these two concepts you need to understand. What is called as free electron, what is called as hole. So free electron is nothing but if it gets escaped from the valence band and is excited to the conduction band, then the electron is called as free electron. You can see this in this energy level diagram clearly. Okay, so at that time, that free electron creates a vacant space or deficiency of electron is called as hole. Okay, that we can clearly see in this energy level diagram. Okay, so this is the broken covalent bond. You can say see that clearly. Okay, so that deficiency creates a hole. Okay, so number of free electrons will be obviously equal to the number of holes in an intrinsic semiconductor. This point is very, very, very important in intrinsic semiconductor. How many free electrons are created, that much holes are formed in the crystal lattice. Okay, in an intrinsic semiconductor. Okay, so the number of electrons, that's the next point. Okay, also here we need to know about intrinsic carrier concentration also. So the intrinsic carrier concentration is the number of electrons in the conduction band or the number of holes in the valence band. Correct? So once the entire process is over, we can see that obviously you can see that there will be 4 or 5 free electrons, means the same 4 or 5 holes will be created in the valence band also. Okay, these contributes the intrinsic carrier concentration. Okay, also the total current in an intrinsic semiconductor will be the sum of the current due to the electrons and the current due to the holes, because here
both are the charge carriers. We cannot say that the electrons will be maximum or the holes will be maximum like that. Okay, the number of electrons, free electrons is 5 means the number of holes also will be 5. Okay, so the current contributed by the free electron will also be equal to the current contributed by the holes. Okay, so the net current or total current will be equal to the sum of the two. Okay. Also, at 0 Kelvin temperature, we can clearly see that the intrinsic semiconductor behaves as an insulator. Correct? Because insulator do not contribute to any current conduction, right? So, at 0 Kelvin, that is temperature is obviously 0. So, there will be no conduction in intrinsic semiconductor because intrinsic semiconductor is purely based on temperature alone. Okay, so these charge carriers, we can say that thermally generated charge carriers அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா thermally-னா temperature. So room temperature தான் இந்த charge carriers உருவாக்குது இல்லையா, the holes உருவாக்குது இல்லையா, அதனால they are called as thermally generated charge carriers also. Okay, so as I said earlier, இந்த point already சொல்லிட்டேன், deficiency of electron தான் நம்ம hole-ன்னு சொல்றோம். Okay தானே? Okay. So இந்த intrinsic semiconductor கூட நம்ம impurities add பண்ணா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம டோப்பிங்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கான்செப்ட்ல வந்துட்டோம். இதுவரை பார்த்தது இன்ட்ரின்சிக் மட்டும்தான், பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். தட் இஸ் நம்ம எப்போ ஒரு இன்ட்ரின்சிக் ஆர் பியூர் செமிகண்டக்டர் கூட இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணோமோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டோப்பிங். அப்போ அந்த செமிகண்டக்டர் எக்ஸ்ட்ரின்சிக்கா மாறிடுது. அந்த இம்பியூரிட்டிக்கு பேரை தான் நம்ம டோப்பன்ட்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ 1 மில்லியன் ஆட்டம்க்கு நம்ம எவ்வளவு டோபண்ட் ஆட் பண்றோம்னா 100 ppm. 100 ppm மீன்ஸ் ppmனா பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகேவா? இப்போ as I said earlier, intrinsic semiconductor based on temperature, extrinsic semiconductor based on dopants. Okay, extrinsic semiconductorல 2 types இருக்கு, n type semiconductor, p type semiconductor. கரெக்ட்? so n type semiconductor ஒண்ணுமே இல்ல, நம்ம n type p type ரெண்டுமே we are adding some dopant atoms, that's clear, right? but n type means pentavalent impurity atoms நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இது p type அப்படின்னா trivalent impurity atoms add பண்ணும். இதுதான் main difference. ஓகேவா? we have a pure silicon crystal or we can take a germanium crystal for example. we are adding pentavalent impurity atoms to that pure silicon crystal means then it becomes a n type semiconductor. Okay, so pentavalent impurity atoms means 5 valency. Okay, 5 valence electrons. Okay, so while taking the diagram into consideration, we can see this diagram is a pure intrinsic semiconductor before the introduction of this phosphorus, right? So we are taking a silicon atom and we are adding a phosphorus atom. Phosphorus is actually a pentavalent impurity atom. Okay, pentavalent impurity means it has 5 valence electrons. Okay, but already silicon has 4 valence electrons only, so it's easy to covalently bond with the neighboring atoms of silicon. Okay, but this phosphorus has 5 valence electrons. Okay, so each of the 4 valence electrons is covalently bonded with the neighboring 4 silicon atoms, but that excess one electron, one valence electron, it cannot bond to any other neighboring electron, right? Neighboring electron, right? So that electron contributes to the free electron. Okay, so that electron is called as free electron here. So here there is main concept is dopant only. Okay, but temperature also plays a major role. I will explain that. Okay, but here if we add a single phosphorus atom to the semiconductor crystal, okay, of silicon atoms, we can get one free electron. In the same way, if we take this silicon and if we add another phosphorus atom, we will get another free electron. So 2 free electrons we can get. Okay, so the same concept, the number of dopant atoms involved will be equal to the number of free electrons. Okay, simple concept only. Okay, so this is the main concept. Or phosphorus atom include பண்றோம், phosphorus ஓட valence electrons 5, so இது 4, பக்கத்துல இருக்கிற 4 electrons கூட bond ஆயிரும், 1 extra இருக்கும் இல்லையா, அந்த excess electron தான் free electron மாறுது. ஓகேவா? அந்த free electron எங்க உட்கார்ந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாது. கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே there will be an energy level called as donor energy level ன்னு சொல்றோம். ஓகேவா? ஏன்னா இந்த phosphorus atom டோனார் ஆட்டம்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு free electron கொடுக்குது இல்ல, கொடுத்தாலே பாரி வள்ளல் தானே, பாரி வள்ளல்னாலே யாரு தான்? டோனார் தான். கரெக்டா? அப்போ அதனாலதான் இந்த pentavalent impurity atoms phosphorus, ஓகேவா, அதே மாதிரி ஆர்செனிக், ஆன்டிமனி,
இதெல்லாமே pentavalent impurity atoms. Okay, இப்போ group 5ல இருக்கிற elements தான் maximum pentavalent impurity atoms ஆ இருக்கும். maximum இல்ல, pentavalent impurity ஆ தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இந்த pentavalent impurity தான் நம்ம donor impurities or donors ன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப இந்த free electron எங்க உட்கார்ந்துருக்கும்னா donor energy levelல உட்கார்ந்துருக்கும். டைரக்டா கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாது. அப்ப எப்பந்தான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும் அப்படின்னா either at room temperature or room temperature இருக்கும்போது automatically it gets excited from this donor energy level to conduction band. ஓகேவா? so direct valence band to conduction band க்கு போகாது. it's located in the donor energy level at first and once at room temperature it is naturally excited to the conduction band. ஓகேவா? அதே மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் கொடுத்தாலுமே செமிகண்டக்டர் கிறிஸ்டலுக்கு நான் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாலும் இட் ஆல்சோ செட் ஃப்ரீ சம் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன் அடிஷன் டு திஸ் இன்னொரு விஷயமும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கேயுமே தெர்மலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ட்ரென்சிக்ல சொன்ன அதே கான்செப்ட் தான். தெர்மலி ஜெனரேட்டட்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணியும் எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அந்த கான்செப்ட் இங்கேயுமே நடக்கும். அங்க மட்டும் தான் நடக்கும் கிடையாது. சேம் கான்செப்ட் இஸ் applicable for extrinsic semiconductors also. Keep that point in mind. Okay, so coming to this slide, so donor energy level என்னங்கற டெஃபினிஷன் நான் கொடுத்திருப்பேன். அந்த loosely attached fifth electron, ஓகேவா, அந்த டோபண்டோட loosely attached fifth electron ஒரு எனர்ஜி லெவல்ல போய் உட்கார்ந்திருக்கும். it just below the conduction band. that energy level is called donor energy level. ஓகே, அதே மாதிரி அந்த impurity atom ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான கண்டக்ஷன் பேண்டுக்கு கொடுக்கும் in addition to the thermally generated electron. so இந்த பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. again the next important point இதுதான். சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு n டைப் செமிகண்டக்டர்ல ஒரு டோபண்ட் ஆட்டம், அதாவது ஒரு பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணனா எனக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைக்குது. கரெக்டா? இப்ப 10 பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணனா 10 ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைக்கும். ஆப்வியஸா அப்படிதான் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? சோ அதனால இங்க எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாயிட்டே இருக்கும். கரெக்டா? ஆப்வியஸா. அதே நேரம் தெர்மலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸ்னால சில ஹோல்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டா? சோ தெர்மலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு மேபி ஒரு 10 எண்ணா இருக்கு அப்படின்னா அதே மாதிரி 10 ஹோல்ஸ் வந்திருக்கும். அது ஆப்வியஸ் தான். ஆனா இந்த ஹோல்ஸை விட அதிகமான எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு நிறைய ஜெனரேட் ஆயிருக்கும். ஏன்னா டோபண்ட்னாலையும் கிரியேட் ஆயிருக்கும், தெர்மலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். கரெக்டா? அதனால என்டைப் செமிகண்டக்டரோட மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தி மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ். கீப் திஸ் பாயிண்ட் இன் மைண்ட். ஓகே, next coming to p-type semiconductor, the same concept but a simple difference என்னன்னா, ஒரு பியூர் சிலிகான் ஆர் ஜெர்மனியம் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம்னா அது கூட trivalent impurity atoms add பண்ணோம்னா we'll get p-type semiconductor. Okay, if we add a pentavalent impurity atom it becomes an n-type semiconductor. If we add a trivalent impurity atom it becomes a p-type semiconductor. ஓகே, அப்ப ட்ரைவேலண்ட் இப்ப பேர்லயே இருக்கு. என்ன இருக்கு? 3 electrons, 3 valence electrons. ஓகேவா? so coming to this diagram, so same silicon crystal எடுத்துக்கிறோம். அதுல we are picking a silicon atom and we are including a boron atom. Boron is a trivalent impurity atom. Okay, so here also we can add any impurity atoms in group 3 because group 3 has valence electron 3. Okay, so for example boron, aluminium, gallium, indium all comes under group 3 of the periodic table. Okay, you can add any of the elements in the group 3 of the periodic table here to get a p-type semiconductor. Okay, so if boron is added, boron its valency is 3, right? So 3 valence electrons can be covalently bonded to the neighboring silicon atoms. That's not a problem. But in this place there will be no electron to covalently bond with the neighboring silicon atom, right? So that deficiency creates a hole. Okay, so the same concept goes here. That is, if we add one trivalent impurity we'll get one hole. Correct? If we add 10 trivalent impurity we'll get 10 holes, obviously. Okay, and the same way the holes, the energy levels of the holes will be slightly above the valence band, which is called as acceptor energy levels. Why it is called as acceptor means here this hole needs to be filled with another electron. Correct? It expects another electron to fill that vacant space, to fill that void, right? So hence it is called as acceptor atom. Okay, you got that point, correct? So that energy level is called as acceptor energy levels. Okay, and the same concept goes here also. While applying any temperature, external temperature or even at room temperature also, it naturally excites to conduction. That's not a problem. So here mainly holes contribute to conduction. So
Here the holes are the majority charge carriers. That's the only difference here. Okay, here the holes are the majority charge carriers and minority charge carriers are again thermally generated electrons. The same concept as the previous previous n-type concept. Okay, so there also there will be some thermally generated electron. We have seen that concept, correct? So the same way here also there will be some thermally generated electrons. Okay, so that electrons are the minority charge carriers, but when we add one trivalent impurity atom, there will be one hole. So obviously the holes will be more. Okay, the same way if an electron is excited, there also will be the formation of holes, so that also will be added to this, correct? So holes will be the majority charge carriers here and the minority charge carriers will be electrons. Okay, so finally we can see a difference between the p-type and n-type semiconductor. In p-type the trivalent impurity atoms are used for doping. In n-type pentavalent impurity atoms are used for doping. Okay, as I said clearly in the previous slides, n-type, so pentavalent impurity atoms. So what are the pentavalent impurity atoms? Phosphorus. Okay, you can also note that phosphorus, arsenic, antimony. Okay, I'm just listing the symbols: phosphorus, arsenic, antimony. Okay, maximum group 5 elements in group 5 of the periodic table are used as pentavalent impurities, and trivalent impurities means group 3 elements. Okay, for example, boron, aluminium, gallium, indium, etc. are the trivalent impurities used here in p-type semiconductor. Also in n-type semiconductor the impurity is called as donor, correct? The n-type impurity is called as donor impurity. Here it is called as acceptor impurity. Okay, and in n-type semiconductor electrons are the majority charge carriers. Here holes are the majority charge carriers. Okay, and the minority charge carriers, vice versa concept only. Okay, and in n-type semiconductor conductivity is mainly due to electrons. That is why it is called as n. N usually refers to electrons. Okay, you can clearly note that. Okay, p refers to holes. Okay, so in n-type semiconductor conductivity is mainly due to electrons which are negatively charged, and in p-type semiconductor conductivity is mainly due to holes which are positively charged. Okay, we can clearly feel the difference between the two. Okay, so this is a most important fundamental concept actually. Okay, so in the next class we can see a continuation of this topic. We can see how the carrier concentration is calculated and what is mass action law. Okay, and the temperature effects on semiconductors, drift current, what is diffusion current, and everything. Current density equation, how to calculate the current density concept. These concepts we can see in the next class. Okay, இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸி லெக்சர்ஸ் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸி லெக்சர்ஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இந்த வீடியோவையும் நான் ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஈஸி லெக்சர்ஸ் பிளேலிஸ்ட்டில். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் ஏதாவது எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டினை கீழே நான் கமெண்ட்ல பின் பண்றேன். அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அல்லது நான் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுலயும் நீங்க ஹெல்ப் கேட்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஈஸி லெக்சர் வீடியோ 12th மேக்ஸ் வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.